பல நாட்களாகவே தளபதி விஜய் அமைதியாகவே இருந்துட்டு வராரு. இந்த அமைதி நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ணுது. அது ஏதோ பொதுமக்களோ இல்லைன்னா அரசியல் விமர்சகர்களை எதிர்கட்சிகளை மட்டும் கிடையாது, சொந்த டிவிக உறுப்பினர்களையும் இது டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும், நாம் என்ன செய்யணுங்கிறதுல சிலருக்கு குழப்பம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, சிலர் பின்வாங்குறாங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிக குறிப்பாக சொல்லணும்னா, இந்த அமைதியாக இருந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்ட செய்திகள் என்ன அப்படின்னா, கூட்டணி. தளபதி விஜய் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரு, தளபதி விஜய் பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு டிஎம்கே பயங்கரமான அவதூறு கருத்துக்களை பரப்பி விட்டாங்க. மிக குறிப்பாக டிஎம்கே ஐடி விங் தளபதி விஜயை ஒரு சங்கி மாதிரி சித்தரித்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் மோடி அவர்களை தூக்கிட்டு போகிறது மாதிரி கார்ட்டூன் எல்லாம் வெளியிட்டு மிக கேவலமாக சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே, அதாவது அதிமுகவில் சேருவார் இல்லைன்னா பாஜகவில் சேருவார் அப்படிங்கிறது எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸ் கிடையாது. அஃபீஷியலாக யாரும் அறிவிக்கலை, கட்சியில் உள்ள எந்த நிர்வாகிகளும் அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ அப்புறம் எங்கேருந்து இந்த நியூஸ் வருது அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த பாட்டை தான் மக்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும், டிஎம்கே எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. டிஎம்கேவோட ஒரே நோக்கம் தளபதி விஜயை தமிழ்நாடை விட்டு உழைச்சி கட்டணும், அவர் எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. தொடக்கத்தில் அவங்க கையில் எடுத்தது தான் இவர் ஒரு பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சாயத்தை பூசினாங்க. அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துட்டு அப்படின்னு ஒரு சாயத்தை பூசினாங்க. இது எல்லாம் செய்கிறது டிஎம்கே ஐடிவிங் தான். ஸோ செய்கிறாங்கன்னு இந்த மாதிரி சாயம் எல்லாம் பூசினாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மக்கள் தளபதி விஜயை அபரிமிதமாக நம்புகிறாங்க. அவர் ஏதோ செய்ய வந்திருக்காரு அப்படின்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல வருடமாக மாற்றத்துக்காக ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு தளபதி விஜய் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுனால தளபதி விஜயோட ஆதரவு இவங்க என்ன பண்ணாலும் குறையவே இல்லை. இதனால இவங்க பண்ணின அடுத்த சூழ்ச்சி தான் பர்சனல் அட்டாக். தளபதி விஜயை நேரடியாக அட்டாக் பண்ணுறது. அவரோட ஃபேமிலியை கவனிக்கலை, அவர் காருக்குள்ள நடிகைகள் இருந்தாங்க, இந்த மாதிரி பல அட்டாக்குகளை பண்ணி பார்த்தாங்க. இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ சமீபத்தில் நடந்தது தான் இந்த விஷயங்கள் எல்லாம். இது எல்லாமே டிஎம்கோட ஏஜென்ட்டுகள், வாடகை வாய்கள் செய்கிற வேலை தான். இதில் தளபதி விஜயோட வண்டிக்குள்ள பெண்கள் இருந்தாங்க, அழகிகள் இருந்தாங்க அப்படின்னு நியூஸ் போட்டது நக்கீரன். நக்கீரன் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போலேருந்தே ஒரு திமுக சொம்பு தூக்கி தான் அவர். மெத்த வேலையெல்லாம் டிஎம்கே ஐடி விங் வாடகை வாய்களை வச்சு எல்லாம் நேர்த்தியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அமைதியாக இருந்தாலும் நிச்சயமாக அவர் அடுத்து பேசும்போது அது ஒரு பெரிய விஷயமா மாறத்தான் போகுது. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரதான் போகுது. ஏன்னா எத்தனையோ மக்கள் காத்துட்டு இருந்த அந்த மாற்றம் நிச்சயமாக தளபதி விஜயால வரும். 2026 இது நடக்கும்.